இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி கெட்டிக்காரி, எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்னு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களை பத்தியும் துளசி சொன்னா அந்த தைரியத்துல தான் இத்தனை நாள் வராம விட்டுட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயோ, பரவாயில்லங்க. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? என்ன நடக்குது? திடீர்னு வந்து என்னென்னமா பேசுறாரு? ராசு அவங்க அம்மா, இப்ப எதுவும் பேச வேண்டாமா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சிவா, துளசி, அப்பா, இந்த பையன் கூட அப்பா அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கப்பா. சில விஷயங்கள்லாம் லேட் பண்ண கூடாதுமா. என்னங்க, துளசி எதுவும் சொல்லலையா? பத்மா, விருந்தாளி வந்திருக்காரு. தேவையில்லாத எதுவும் பேச மாட்டாங்க. எல்லாரும் உள்ள போங்க. சமந்தி, அவங்க எதோ சொல்ல வராங்க, சொல்லட்டுமே? நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் சரிதான். ஆனா அதுக்கு முன்னால மாப்பிள்ளைக்கு கை சேனும் மோதிரமும் போட்டே ஆகணும். அந்த பைய கொடுமா. என்னால முடிஞ்சது. அப்பா என்ன மாப்பிள்ள வேர்ல காட்டுங்க மாப்பிள்ள. அப்பா, என்னப்பா, ஏதா பிரச்சனையா? இல்ல, அப்படி ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லப்பா. மாமா, பிரச்சனையா இல்ல பிரச்சனை இல்லையா? அண்ணே, உங்களுக்கு ஒண்ணுனா நாங்கெல்லாம் உயிரியே கொடுப்போம். தயங்காம என்னன்னு சொல்லுங்கண்ணே. அத்தை, நீங்க உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அப்பா என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பொறுமையா கேட்டா போதும். அம்மா, துளசி வரல? யாரு வரணுமோ அவங்க எல்லாரும் வந்தாச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்க. ஏங்க, நீங்களே சொல்லிடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. துளசியோட அப்பா வந்திருக்காரு. இத சொல்றதுக்கு தான் இந்த சீக்ரெட் மீட்டிங்கா? அமராவதி, குறுக்க பேசாம என்ன சொல்ல வராருன்னு கேளேன். துளசியோட அப்பாவுக்கு துளசிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆனது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஜனனி இந்த வீட்டுக்கு வந்ததோ, சிவாவையும் துளசியும் பிரிக்க துளசி விவாகரத்து செய்ய கோர்ட்டுக்கு போனதோ எதுவுமே தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? தெரியாட்டி என்ன, இப்ப சொல்லிருங்க. ஜனனி, அப்பா என்ன சொல்றாரு முதல்ல கேளு. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இத்தனை நாளா சொல்லாம மறைச்சது ஏன்னு கேளுங்க. சரியான கேள்விதான். ஏன் சொல்லாம மறைச்சீங்க? காரணம் இல்லாமலையா இருக்கும்? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி சொல்லுவாங்க? அவர் போற வரைக்கும் நெய்யும் துளசியும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அதாவது புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும். ஒரு 4 நாளைக்கு தான், அப்புறம் அவர் கிளம்பிடுவாரு. அததான் சொல்ல. என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அண்ணே, ஒரு நாள் தங்கறதா வந்தவரு 4 நாள் தங்க போறதா சொல்றாரு. 4 நாள் கழிச்சு 1 வருஷம் தங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, இந்த ஐடியா கொடுத்தது யாரு? வேற யாரு? துளசியா தான் இருக்கும். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரியே தெரியல. ஒரு வெங்காயம் சூழ்ச்சியும் இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாம விட்டாங்க. ஏன் ஒரு 4 நாள் அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற மாதிரி நீங்கெல்லாம் நடிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. இல்ல உங்களுக்கெல்லாம் நடிக்க தான் தெரியாதா?
இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான்? ஆள் ஆளுக்கு எதுக்கு உளறிட்டு இருக்கீங்க? துளசி நினைச்சிருந்தான்னா என்ன வேணாலும் நடந்திருக்கும். நடந்திருக்குமா? நடந்துருச்சா? ஏய், இத பாரு ஜனனி, நீ துளசியை மட்டும் அவமானப்படுத்தல, நம்ம சிவாவையும் சேர்த்து தான் அவமானப்படுத்துற. அப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா. 4 நாள் தானே, பார்த்துக்கலாம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை வராது. சிவமாமா, துளசி மேல மறுபடியும் உங்களுக்கு ஆசை வந்துடுச்சா? சிவா, பல்ல உடைச்சிரும் பார்த்துக்க. சும்மரா பேசிட்டு. இந்த பிரச்சனை எனக்கும் ஜனனிக்கும் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு நானும் துளசியும் புருஷன் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, ஜனனி நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவ்வளவுதான். இத பாருங்க, சரி சரின்னு தலையாட்டிட்டு யாராவது அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன். ஜனனி, உனக்காக தான் எல்லாமே நடக்குது. நீ தப்பா மட்டும் யோசிக்காத. துளசி, நீ எதுக்கு நிக்கிற? மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. துளசி, மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்து சாப்பிடுமா. மாப்பிள்ளை, உங்க பக்கத்துல துளசியை உட்கார சொல்லுங்க. அப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நாங்க லேடிஸ் எல்லாம் ஒண்ணு அப்புறமா சாப்பிடுறோம். இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியா எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்க்கும்போது நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா. உட்காருமா. உட்காருமா துளசி. அதெல்லாம் உட்காருமா. உட்காருவாங்க, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. ம். சம்பந்தி வீட்டுல வந்து வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கற.